Hi, hello. Welcome to JEF'S Aari. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 3 இயர் கிட்டுக்கான ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருப்பேன். இந்த ஜம்கா எப்படி ட்ரா பண்ணணும், அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றது. இந்த சேனல் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நெக்கோட ஷேப் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து கட்டிங் லைனு, செகண்ட் லைன் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ சென்டரை மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். லெஃப்ட் சைட் ஷோல்டரில் வந்து 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜரி த்ரெட் எடுத்துக்கிறோம். இது வந்து ஆரி த்ரெட் நீடில். ஸோ ஜரி த்ரெட் வந்து செயின் ஸ்டிச்சு, ஸ்மால் செயின் ஸ்டிச் போடுங்க. 2 லைன்ஸ் வந்து எப்பயுமே நம்ம எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் போடுவோம் ஜரி த்ரெட்டில். அதே மாதிரி இதுலேயும் வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரில் வந்து நம்ம லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து இன்றைக்கி ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட்டை அதே நீடில், ஆரி நீடில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம போட போகிற ஸ்டிச் வந்து லோட் ஸ்டிச்சு. உள்ளே வந்து த்ரெட்டு கொடுக்காம நம்ம லோட் ஸ்டிச் போடுறோம். ஸோ த்ரெட்டு கொடுத்து நம்ம போட்டோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நான் உள்ள த்ரெட்டு வைக்காமல் லோட் ஸ்டிச் போடுறேன். ஸோ அந்த சரியை ஒட்டி கேப் இல்லாத மாதிரி நம்ம இந்த லோட் ஸ்டிச்சை போட்டுக்கணும். என்னோடய நீடல் வந்து ஒரு ஸ்டிச் போடும் போதும் எந்த டைரெக்ஷனில் பார்க்குதுன்றதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஜரி த்ரெட்டு கிட்ட வரும்போது ஒரு ஸ்டிச் போட்டுட்டு கீழே போடுறேன். நெக்ஸ்ட் இந்த சைடு வரும்போது ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மேலே போடுறேன். ஸோ இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த லோட் ஸ்டிச் வந்து நெக் ஃபுல்லாக கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ சுகர் பீட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பீட் நீடில் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி சூவிங் த்ரெட்டு யூஸ் பண்ணணும். ஸோ பீட்ஸ் வந்து 2 பீட்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 3 பீட் 4 பீட் நம்ம சேர்த்து வச்சு யூஸ் பண்ணோன்னா ஃப்ரேம்லேருந்து கழட்டினோன்னா அது லூஸ் விழுந்துடும். ஸோ மேக்ஸிமம் 2 பீட்ஸ் மட்டும் ஒரு ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் வச்சு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிக் பீடு. இது வந்து சைஸ் 3 எடுத்திருக்கேன். ஆன்டிக் ரவுண்ட் பீடுன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஷாப்பில், ஆரி மெட்டீரியல் ஷாப்பில் கிடைக்கும். ஸோ நம்ம இந்த இதை வந்து நம்ம பாக்ஸில் எதுலேயும் கொட்டாமல் இதே அப்படியே கையில் வச்சுட்டு நம்ம நீடில் எடுத்தோன்னா இந்த பீடு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா பாக்ஸில் கொட்டிட்டு எடுக்கிறதுக்கு நம்ம இந்த இதை வந்து ரோப்லேருந்தே எடுக்காமல் அப்படியே ரோப்லேருந்தே வந்து நம்ம நீடிலுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீடு வச்சு நம்ம நெக்ஸ்ட் லைன் போட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கலாம். ஆன்டிக் பீட் வச்சு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் வச்சு இன்னொரு லைன் கோல்டு லைன் கொடுத்துட்டேன். அதே மாதிரி சைடில் இருக்க 2 லைன்ஸ்லேயும் வந்து
நான் வந்து பீட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜம்கா வரைய போகிறோம். இப்போ ஜம்கா வரைகிறதுக்கு நான் பேப்பரை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சைடு நம்ம ட்ரா பண்ணிவிட்டு 2 சைடாக வந்து அதை கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சின்ன ஜம்கா வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து கீழே வந்து நான் 3/4 இன்ச்சு, அதாவது 3/4 இன்ச் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மேலே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. டாட் 2 டாட் வச்சுட்டு நீங்கள் ஷேப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேப்பரை ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கனால ஒரு சைடு மட்டும் ட்ரா பண்ணால் போதும். இப்போ இதை கட் பண்ணோன்னா நம்மளுக்கு டபுள் சைடும் ஈவனாக வந்துடும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 3 ஜம்கா நம்ம வரைய போகிறோம். நெக்கு கிட்ட ஒன்று, இந்த 2 லைன்ஸ்லேயும் வந்து ஒன்று. ஸோ வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி சென்டர் லைன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 1/2 இன்ச் ஸ்பேஸ் எதுக்குன்னா மேலே வந்து ஸ்டட்டு போடுறதுக்கு, ஸ்டட்டு மாதிரி ஒரு டிசைன் போடுறதுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி 3 ஜம்காவையும் வரைஞ்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சைஸ் 3 தான் பீட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வந்து கோல்ட் பீட் போடுறேன்.
ஸோ நம்ம டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைன் வந்து ஜரி த்ரெட் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ஜரி த்ரெட் கொடுத்திங்கன்னா அது வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.